ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். இது பார்த்தீங்கன்னா காலையிலேயே வந்து நாங்கள் சமையல் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன் அப்படின்னா ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து நாங்கள் ஆகஸ்ட் 15 அன்னைக்கு நாங்கள் எடுத்தது. அன்றைக்கி வந்து எங்கள் மாமனார் இருக்காங்க இல்லையா, அதாவது என்னுடைய ஃபாதர் இன்லா அவங்களுடைய அம்மா அப்பா நினைவு நாள் அது. ஆக்சுவலி அவங்க அப்பா நினைவு நாள் தான். அன்றைக்கே சேர்த்து அவங்க அம்மாவுக்கும் எங்கள் அம்மா வந்து சாமி கும்பிட்டுருவாங்க. ஸோ அதனால தான் வந்து காலையிலேயே வந்து சமையல் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் அண்ணி வந்து தடப்புடலாக சமையல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் வந்து நடுவில் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். சமையல் பார்த்திங்கன்னா சாம்பார், ரசம், அப்புறம் வந்து பரங்கிக்காய் பொரியல், வாழைக்காய் பொரியல் செய்வோம். எங்கள் அண்ணி வந்து சாம்பார், ரசம், பாயசம்லாம் அவங்க டிபார்ட்மெண்ட்டு, காய் வந்து என்னுடைய டிபார்ட்மெண்ட்டு நாங்கள் பிரிச்சுக்கிட்டோம். தடபுடலாக ஒரு பக்கம் சமையல் போயிட்டு இருக்கும்போது எங்கள் அண்ணி வந்து சாமி கும்பிட்றதுக்கு தேவையான அந்த விளக்குக்கெல்லாம் வந்து மஞ்சள் குங்குமம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் வந்து அன்றைக்கி தான் வந்து நாங்கள் மொதல் நாளே க்ளீன் பண்ணி வச்சுருவோம். காய் பார்த்திங்கன்னா வாழைக்காய்க்கு வந்து நாங்கள் இது வேக வச்சு தண்ணி எடுத்துருவோம். ஏன்னா சில பேர்த்துக்கு வாயு ஒத்துக்காது இல்லையா, அதனால் காய் இந்த சமையல் வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பாயாசம் வச்சுக்கலாம். ஏன்னா பாயாசம் ரொம்ப நேரம் அடுப்பில் வேகணும் இல்லையா, அதனால் இது வந்து ஒரு ஸ்பெஷல் இருக்குது இந்த பாயாசத்தில். என்னென்னா எங்கள் அண்ணி வந்து இதை கேரமல் பாயாசமாக செய்வாங்க. பால் வந்து ஜவ்வரிசி போட்டு வெந்துக்கிட்டு இருக்கும் போது சைடில் வந்து ஒரு கடாயில் வெறும் சுகரை மட்டும் போட்டு போய் மெல்ட் பண்ணால் கேரமல் ஆயிரும். அதில் வந்து இந்த வெந்துக்கிட்டு இருக்க பாலை கொஞ்சம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து அப்படியே நம்ம பாயசத்தில் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து நிஜமாவே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நார்மலாக நம்ம சாப்பிட்ற பாயாசத்தை விடவுமே இது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் வந்து இதுக்கு கேரமல் பாயாசம்னு பேர் வச்சுருக்கேன். ஜவ்வரிசி வந்ததுக்கப்புறம் வறுத்த சேமியாவை ஆட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து சமையல் எல்லாமே ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா வாழைக்காய் பொரியல், பரங்கிக்காய் பொரியல், அது தேங்காய் கொஞ்சம் கூட இருந்தனால அது மேலே தூவி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் சாமி கும்பிட வந்து டிஃபனும் வைப்பாங்க. ஏன்னா அவங்க அம்மா அப்பாவுக்கு வந்து டிஃபன் வந்து சில வெரைட்டி ரொம்ப பிடிக்குங்கிறனால அது வந்து ஒரே சமயத்திலே டிஃபன் சாப்பாடு எல்லாம் ஒன்றா செய்ய முடியாதுன்ட்டு அந்த டிஃபன் மட்டும் நாங்கள் கடையில் வாங்கிக்குவோம். அப்பளமும் பொரிச்சாச்சு. இது வந்து சாமி கும்பிட்றதுக்கு கொஞ்சம் பருப்பு எடுத்து வைப்போம், அதனால் கொஞ்சம் பருப்பு. இது வந்து பூசணிக்காய் சாம்பார், ரசம், எல்லாமே வந்து சமையல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. பால் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. பால் வந்து அவங்களுக்கு வந்து காஃபி ரொம்ப பிடிக்கும், அதனால் ஒரு டம்ளரில் வந்து காஃபி வச்சுருவோம். பாயசம் பார்த்திங்களா இந்த கலருக்கு வந்துச்சு. அதனால் கேரமல் பாயாசம் நல்லா சூப்பராக இருக்கும். வடை வந்து நாங்கள் கடையில் தான் வாங்கிக்கிட்டோம். அவங்களுக்கு பிடிச்ச டிஃபன் மட்டும் அன்றைக்கி வாங்கிடுவோம். ரவா தோசை, பூரி, இட்லி, இது 3 வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா, அதனால் இது 3 தவறாமல் வந்து எங்கள் மாமா வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஸோ எல்லாம் சமையல் ரெடி பண்ணதுக்கப்புறம் இலை போட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். 3 இலை போடுவாங்க. இது எதுக்காக அப்படின்னா அவங்க அம்மா அப்பா 2 பேர் தானே, ஆனால் நீங்கள் 3 இலை போட்டுருக்கீங்க அப்படின்னு நினைக்கலாம். பட் அந்த ஃபோட்டோவில் என்னென்னா எங்கள் மாமாவுடைய அம்மா அப்பா இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய சிஸ்டர், அதாவது அவங்க அப்பாவுடைய சிஸ்டர் ஒருத்தவங்க அதே ஃபோட்டோவில் இருப்பாங்க. ஸோ 3 பேருங்கிறனால எங்கள் மாமா வந்து 3 இலையாக போட்டுருவாங்க. எங்கள் அண்ணி, அண்ணா, தர்ஷன் எல்லாருமே வந்து வந்திருக்காங்க. ரொம்பவே நல்லா இருந்தது அன்னைக்கு. வருஷத்தில் ஒரு தடவை இந்த மாதிரி ஏதாவது சாமி கும்பிடும் போது ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் ரிலேஷன்ஸ் எல்லாம் ஒன்று சேரும் போது ரொம்பவே நல்லா இருக்குங்க. எங்கள் மாமா தான் பெரியவர், ஸோ அவர் தான் பூஜை பண்ணுவாங்க. சீக்கிரமாக வந்து அன்றைக்கி சமையலும் முடிஞ்சிருச்சு. என்ன ஒன்று, நம்ம சீக்கிரம் எழுந்திரிச்சு குளிக்கிற போது பார்த்திங்கன்னா அன்றைக்கி சீக்கிரமாகவே நமக்கு வந்து பசி எடுத்துரும் இல்லைங்களா. ஜென்ரலாக சும்மா இருக்கிற நாளில் கூட பார்த்திங்க அப்படின்னா லேட்டாக தான் பசிக்கும். ஆனால் சீக்கிரம் நம்ம குளிக்கிற அன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்லாவே நமக்கு பசிக்கும். ஸோ சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நாங்கள் எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். டேஸ்ட்டு எல்லாமே வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ இது வந்து ஆகஸ்ட் 15 அன்றைக்கி நாங்கள் ஷூட் பண்ணது. நடுவில் கொஞ்சம் சில வேலைகள் இருந்தனால என்னால் அப்லோட் பண்ண முடியல. ஸோ அவங்களாம் பெரியவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டுட்டு ஜென்ஸ்க்கெல்லாம் சாப்பாடு போட்டுட்டு அப்புறமா வந்து நான் எங்கள் அண்ணிலாம் ஃப்ரீயாக உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தோம். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. ஓகே, உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில்